மக்களே, வெல்கம் டு நரேஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் கிளைம்பிய மவுண்டைன்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். பீக்குன்னு ஒரு கேம் இருக்குது கைஸ். அது பிசியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ஃபோனில் என்ன ரிலீஸ் ஆகலை. அந்த கேமை ரீமேக் பண்ணி நம்ம ரோப்ளாக்ஸில் கொண்டு வந்துருக்காங்க கைஸ். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் 1K ரீச் பண்ணணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். சரி ஐஸ், இனிமேல் ரோப்ளாக்ஸ் சீரீஸும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அடுத்து ஃப்ரீ ஃபயரும் விளையாட சொல்லி கேட்குறியா, அதே விளையாடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கூல் கேம்ஸ் பை கூல் ஐஸ். ஐஸ் இந்த கேம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கலைத்த பேக் இருடா இவ்வளோடா இங்கே வரும் ஐஸ். அந்த நடையை பற்றிலாம் ராஜா எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் ஐஸ். இதில் என்ன வேணால் எடுத்து போட்டுக்கலாமா? சரி, இங்கே வாங்க. இது எடுத்து இவனை இங்கே வைக்கணும். வெயிடா, வெயிடா. அப்போ மேலேயாச்சும் வையா. அங்கே போடா ஜி, அங்கே ஒரு ஸ்லாட்டாகவே வர முடியுமா? வச்சாச்சா? ஓகே. பேக் எடுக்க முடியாதா? இல்லை இருக்குமே. இல்லையே, கலைத்த பேக்னு போட்டுருது. பேக் தாங்கடா. போட்டுக்கிட்டாச்சு. ஓப்பன் த லக்கேஜ், கலெக்ட் த ஐட்டம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேம் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. லாங் ப்ரெஸ். இங்கே வாங்க, அங்கிட்டு வாங்க. என்னடா இருக்குது? மிளகாய் காய்ஸ். போஸ்ட் அப்பாலட்டிக் வேர்ல்டில் மிளகாவாக இருந்தாலும் கிழகாவாக இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் காய்ஸ். நம்ம வந்த ஃப்ளைட் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்ததுனால நம்மளை இங்கே இறக்கி விட்டாங்க. புரியுதா? இவ்வளோ மிளகா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஈட் பண்ணால் என்ன ஆகும்? ஐயோ, பசி எடுக்குதாமாமே, பசி. ஈட்ரா, சாப்பிட்றா. ஈட். லாங் ப்ரெஸ் பண்ணணுமா? பசி போயிடுச்சு. சரி ஆயிஸ், நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ரன்னு கிளைம்பு ஆன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பாரு வேறு குறையிறாப்புல. அந்த கேம்லேயே பாரு குறைஞ்சாப்புலன்னா ஏறக்கூடாது. அப்படியே வெயிட் பண்ணாலும் கீழே இருந்து. நிறுத்தா, ஏறிக்கிட்டோம். ஏறு நல்லா ஏறு. இருங்க கைஸ், நான் ஒன்று மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது, அதனால் ஊனா இல்லை. சரியா? ரன்னு மோட் ஆஃப் பண்ணிக்குவோம். சானிட்டி குறையுது. சானிட்டி நான் குறைகிறான். நம்ம மேலே ஏறி போய் விண்வெளியவே தொடுகிறோம்னா பார்த்துக்கோங்களேன். ஏறா உன்னால முடியும், ஏறா. தண்ணிக்கு நான் எங்கடா போவேன்? அப்படியே ஒரு ரன்னிங்கை போட்டு அப்படியே போடுறான். ஐயோ, நான் ஊருக்கு புதுசு கைஸ், அதனால எனக்கு ஒன்றும் தெரியல கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ குறையுதுன்னு. ஐயோ, என்ன பண்ணலாம்? அப்படியே கீழே இறங்கடா. அப்படியே ஐயோ, பசியை வேறு செய்தாங்க கைஸ் இவனுக்கு. என்ன மிளகா சாப்பிட்றியா? மிளகா சாப்பிட பார்த்துக்கு. மிளகா சாப்பிட்டா பசி குறைஞ்சிரும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க பொக்களே. காக்கா நண்பர் வேற. அங்கிட்டு போங்க காக்கா. ஃபாகு ரைஸஸா? ஏன்னா நான் போகும்போது ஃபாகுனா ரைஸ் ஆகுமா? அச்சோ, டெத்துக்கு ஆவாளாவா? அப்போ நம்ம இந்த மவுண்டனை ஏற முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, குதிக்கவே முடியாதுடா ஃபஸ்ட்டு. ஏண்டா
அது என்னடா வயிறா என்னடா அது இப்போதான் நான் மிளகா தந்தேன், அதுக்குள்ளே பசிக்குதுன்னா எனக்கு புரியலையே. சாப்பாடு இல்லைப்பா தம்பி, சாப்பாடு இல்லை. ரன்னு கொடு, இதான் ஆப்பிள் கொடுங்க ஜி. ஈட் கைஸ். எனக்கு பேண்டேஜ் வேணும், பேண்டேஜ். ஈட் பண்ணால் நம்மளுக்கு ஹெல்த் வருமா? இல்லை கைஸ், பேண்டேஜ் தான் கைஸ் வேணும். பேண்டேஜுக்கு நான் எங்கே போவேன், சூக்கையும் காணாமே. என்னதுடா இது? ஐயோ, பாய்சனஸ் ஃப்ரூட்டாங்க கைஸ். பாய்சன் போட்டான் நம்மளுக்கு பாய்சன் வந்துருச்சு ஜி இப்பொழுது. ஐயோ டீ, பாய்சன் வந்துருச்சுன்னா இப்போ எனக்கு சாப்பாடு சாப்பிட்டா போயிடுமா? 79 ரூபா இருந்தால் பேண்டேஜ் வாங்கலாமா கைஸ்? பேண்டேஜ் வேணாம், கிண்டேஜ் வேணாம், அதான் ஒன்று இருக்குது. இந்த பொட்டியில் நல்லதாக ஒன்று கொடுங்கடா டே, ப்ளீஸ்டா. செத்துரு வேண்டாம் நம்ம கைஸ். இருங்க, ஒன்று பார்த்தேன். அது என்னது? விஷத்தை முறியும் மருந்து. இப்போதான் கைஸ் உசூரே வந்துருக்கு. என் வயிறு என்னதுடா? வயிறா இல்லை என்னதுடா அவன் வயிறு? ஈட் பண்ணி தரடா, ஈட் பண்ணுறா. அவன் வேற எடுத்து பசிக்குது அப்படின்பான்டா. சாப்பிட்றா. வேணாண்டா சாப்பிட. ஐயோ, இப்போ பசிக்கவே இல்லை, இருந்தாலும் சாப்பிட்ற. ஆத்தா வாய்ஸ் அகல பாதாளத்தில் விழுந்து விட்டேன். அம்மாடி, சரியான பெரிய கிளைம்பு கைஸ். நம்ம நாளைக்குள்ளே போயிடலாம் புக்கலை. இதுலையும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போடுவோம். ஆனால் இதில் சேவ் பண்ண முடியுமா? ஏன்னா நான் ஊருக்கு புதுசு கைஸ். ரோப்ளாக்ஸில் நான் அண்ணன் வந்து புதுசு. சேவ் பண்ண முடியுதா சொல்லுங்கள். சேவ் பண்ணலாம். சேவ் இருந்தால் கன்ஃபார்ம் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுருவேன். மறக்காமல் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் ஜி. நம்மால் அச்சமில்லை கைஸ், மன்னிச்சிடுங்க கைஸ். நான் எப்பயுமே நைட்டு டயத்தில் தான் லைவ் எடுப்பேன். அதனால் நாய், புறா, பறவைகள்லாம் கத்தும். அதனால் பேக்ரவுண்ட் அதை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கோங்கன்னா பேக்ரவுண்டு சாங்காக நினச்சிக்கோங்க கைஸ். ஐயே, லைஃபு வேறு வேணும். இந்த வைடு ஆமாடி, இதுதான் கைஸ் நம்ம டெக்னிக். அப்படியே கீழே விழுகும்போது அதை பிடிச்சிடணும். குதிரா. ரன் மூடு, ரன் பண்ணுறா. வேணாம், குதி. ஏற்றிக்கணும், சானிட்டியை ஏற்றிட்டு அப்படியே வந்து ஒரு ஜம்ப்பை போட்டு அப்படியே விறுவிறுன்னு பார்ப்போம். இப்போ எங்கே போகணுன்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாமா? மகேந்திர பாகுபலி ஆகிய நான் பண்ணினே பார்ப்போமே, நம்மளால் முடியாதா கைஸ்? அச்சோ கடிகாரா, 1000 தலைகளும் முரசுனி. காசு கேட்குறாங்களே, என்கிட்ட காசு இருக்கா? ரோபக்ஸு கேட்குறாங்க, இதுக்கு நான் செத்து போயிடுவேன். சரி கைஸ், நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. அடுத்த பாட்டில் இந்த மலை என்ன மலை, விண்வெளிக்கே போகிறோம் கைஸ். விண்வெளி நாயகான் பிஜிஎம் பண்ணலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன் கைஸ். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது நரேஷ் தமிழ் கேமிங். இந்த பாட்டில் நான் டிஸ்க்ளைமரே சொல்லலை கைஸ். மது அருந்துறது உடல் நலத்துக்கு கேடு விளைக்கும். யாரும் மது அருந்தாதீர்கள், மது அருந்தவர்களையும் விடாதீர்கள். ஓகே, வரட்டா.